வணக்கம் மக்களே. நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு நார்மலாகவே நம்ம குழப்பம் பண்ணிகிட்டு இருப்போம். என்ன குழம்பு வைக்கிறது, என்ன பொரியல் வைக்கிறது, என்ன சட்னி வைக்கிறதுன்னு. இதில் நாம் வேறு வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்காமா, மிகப்பெரிய கன்ஃபியூஷன். காலையில் என்ன டிஃபன் பண்ணுறது, நைட்டுக்கு என்ன சாப்பிட்லாம், என்ன சாப்பிடக்கூடாது, ஒன்று ஒன்றா யோசித்து நம்ம நாளைக்கு செய்கிறதுக்கு இன்றைக்கி ரெடி பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்குது. நாளைக்கு நைட்டு நான் சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி நைட்டு நான் ராகி இட்லி செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு ராகியும் உளுந்தும் ஊற வச்சாச்சு. காலையில் நம்ம அரைச்சி வச்சுட்டு போனோம்னா நைட்டுக்கு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். நல்லா அதை சுத்தம் பண்ணிவிட்டு 4-5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சாச்சு. அப்புறம் ப்ரோட்டீனுக்கு தட்டைப்பயிறு ஊற வச்சாச்சு, சுண்டல் மாதிரி மசாலா பண்ணிக்கிறதுக்கு. அப்புறம் நைட்டு டின்னருக்கு இன்றைக்கி தினை உப்புமா தான் செஞ்சேன். ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு. நல்லா வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம ரவா உப்புமா எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் செஞ்சேன். காய்கறிகளாக எதுவும் சேர்த்தலை, எனக்கு வீட்டில் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனிமேல் வாங்கணும். அதனால் சும்மா வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு செஞ்சேன். கொஞ்சம் வேகிறதுக்கு தான் டைம் எடுத்தது. அதனால் நம்ம சிம்மிலே வச்சு நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா நல்லா உப்புமா செம்ம டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. நீங்களும் வெயிட் லாஸ் ப்ராசஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கோங்க. சிறுதானிய உணவு எடுத்தோம்னாலே கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. சாப்பிட்ற உணவே கொஞ்சம் மாற்றி கான்சியஸாக யோசனை பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜிம்முக்கெல்லாம் போக தேவை கிடையாது. வீட்டிலே நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். அதை ப்ராசஸ் தான் இப்போ நான் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்துகிட்ருக்கேன். நான் நமக்காக கொஞ்சம் யோசித்தா போதும். இந்த உப்புமாவுக்கு தேங்காய் சட்னி தான் அரைச்சேன். பசங்களுக்கு கோதுமை தோசை, அதுக்கும் இந்த சட்னி மேட்ச் ஆகும். அதனால் 2 பேருக்கு ப்ராசஸாக செஞ்சாச்சு. அது கூட கொஞ்சம் வெள்ளரிக்காய் வச்சு சாப்பிட்டுட்டேன் நான் நைட்டுக்கு. பசங்களுக்கு கோதுமை தோசை கேட்டாங்கன்னு சொல்லி கோதுமை தோசை ஊற்றியாச்சு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.